தக்ஷன் காட்டுல நிறைய ஜீவராசிகள் இருக்கு. அதுல ரொம்பவும் அற்புதமானது வெள்ளைப்புலி. வெள்ளைப்புலிய பாக்குறதே ரொம்ப அற்புதமானது. ஆனா காட்டு வழியா போற எந்த ஒரு பொண்ணா இருந்தாலும் இந்த வெள்ளைப்புலிய ஈஸியா பாத்துடுவாங்க. வெள்ளைப்புலி வருது, ஓடுங்க 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 ஓடுங்க. காட்டுக்கு பக்கத்துல உள்ள கிராமத்துல உள்ள ஆளுங்க கூட வெள்ளைப்புலிய நினைச்சு ரொம்பவே பயப்படுவாங்க. இந்த வெள்ளைப்புலி எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்க கண்ணுல மட்டும் ஏன் படுது? யாருக்கு தெரியும், அதுக்கு பொண்ணுங்களை மட்டும் சாப்பிடுறது தான் பிடிக்கும் போல இருக்கு. இல்லப்பா, அது வேற ஏதோ விஷயம்ப்பா. ஆனா அது எந்த ஒரு பொண்ணையும் காயப்படுத்தினதே இல்லப்பா. என்ன இருந்தாலும் தலைவரே, நாம இந்த வெள்ளைப்புலி விஷயத்த ராஜா கிட்ட போய் சொல்லணும் தலைவரே. ஆஹா, சரிப்பா. கிராமத்துல இருக்கிற கொஞ்சம் பேரும் தலைவரும் சேர்ந்து ராஜாவை பார்க்க போனாங்க. மகாராஜா, இந்த வெள்ளைப்புலிய பார்த்து எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்பப்போ அது கிராமத்துக்குள்ளேயும் வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்க தான் எங்களை காப்பாத்தணும். வெள்ளைப்புலியா? இது ரொம்ப அபூர்வமானதாச்சே. அது கண்டிப்பா என் கூட தான் இருக்கணும். நான் சீக்கிரத்துல உங்க பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வருவேன். ரொம்ப நன்றி மகாராஜா. கிராமத்து ஆளுங்க இது கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அடுத்த நாள்ல இருந்து காட்டுல வெள்ளைப்புலிய தேடுற வேலை ஆரம்பிச்சது. சிப்பாயிங்க எல்லா இடத்துலயும் வெள்ளைப்புலிய தேடிக்கிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாள் கடந்து போச்சு. ஒரு நாள் ராத்திரி சிப்பாயிங்க காட்டிலே ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் அந்த வெள்ளைப்புலி எங்கேயுமே தென்படவே இல்லையே. வெள்ளைப்புலின்றது ஒண்ணு இருக்கா இல்லையான்னே தெரியலையே. சிப்பாயி இத சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவருக்கு முன்னாடி ஒரு வெள்ளை கலர் உருவம் வந்தது. வெள்ளைப்புலி! அதுக்கப்புறம் எல்லா சிப்பாய்களும் வெள்ளைப்புலிய பார்த்து ஓட ஆரம்பிச்சாங்க. சிப்பாயிங்க அந்த வெள்ளைப்புலிய புடிச்சாங்க. அதுக்கப்புறம் கூண்டுல போட்டு அடைச்சிட்டாங்க. சிப்பாயிங்க அந்த வெள்ளைப்புலிய எடுத்துக்கிட்டு ராஜாவோட அரண்மனைக்கு வந்தாங்க. வெள்ளைப்புலிய பார்த்த உடனே ராஜாவோட முகத்துல சிரிப்பு வந்துச்சு. இப்படிதான் இருக்கணும். இனிமே இந்த அதிசய புலி என் கூட தான் இருக்கணும். மகாராஜா, நான் அதிசய புலி மட்டும் இல்ல, சாபப்பட்ட புலியும் தான். இது எப்படி நடக்க முடியும்? உன்னால பேச முடியுமா? நீங்க சரியாதான் கேட்டீங்க. என்னால பேச முடியும். நான் உங்கள மாதிரி ஒரு மனுஷன்தான். ஒரு ராஜகுமாரன். நான் ராஜகுமாரனா? தக்ஷலா ராஜ்யத்துக்கு நான் ராஜகுமாரன். என்னுடைய விருப்பமே வேற. எல்லா அழகான பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். ஒரு நாள் என்னுடைய கவனம் ஒரு அழகான பொண்ணு மேல விழுந்தது. நான் அவ பக்கத்துக்கு போனேன். ஹே சுந்தரி, நான் தக்ஷிலாவுடைய ராஜகுமாரன். நான் உன்னுடைய அழகுக்கு மயங்கி விழுந்துட்டேன். நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படியா? அப்படின்னா நீ தக்ஷிலாவோட ராஜகுமாரனா? இதுக்கு முன்னாடியே உனக்கு 10-12 பொண்டாட்டிங்க இருக்கணுமே. 15 பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாரையும் நான் ரொம்ப அதிகமா நேசிக்கிறேன். அவங்க யாரும் உன் மேல ஆசைப்பட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. உன் மேல பயத்துல தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே இருக்கட்டும். நான் அவங்க எல்லாரையும் எப்படி கல்யாணம் பண்ணணும், அதே மாதிரி நான் உன்னையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு தீருவேன். அந்த மந்திரக்கார பொண்ணு என்ன மந்திரத்தால வெள்ளைப்புலியா மாத்திட்டான். ஏ மந்திரக்கார பொண்ணே, என்ன இந்த சாபத்திலிருந்து வெளியே கொண்டு வந்துரு. நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். இது உனக்கு கிடைச்ச சாபம்னு மட்டும் நினைக்காத. இது உனக்கு நான் கொடுத்த வர ராஜகுமாரா. எந்த பொண்ணு உன்னோட இந்த ரூபத்தை பார்த்து பயப்படாம இருக்காளோ அவ தான் உன்னோட உண்மையான பொண்டாட்டியா இருப்பா. அப்புறம் மகாராஜா, அன்னையிலிருந்து என்னுடைய உண்மையான மனைவியை தேடிக்கிட்டு காட்டுல சுத்திக்கிட்டே இருக்க. எல்லா பெண்களும் என்ன பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி போய்கிட்டே இருக்காங்க. நீங்க தயவு பண்ணி என்னை இங்கிருந்து விடுதலை பண்ணிடுங்க. அப்பதான் என்னுடைய மனைவிய நான் கண்டுபிடிக்க முடியும். சரி ராஜகுமாரா, உன்னுடைய கதையிலிருந்து நாங்களும் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். நமக்கு தான் சக்தி இருக்குதுன்னு சொல்லிட்டு அகங்காரத்தோட இருக்கவே கூடாது. நானும் அதை யோசிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆனா நீ செஞ்சது தப்பு. இன்னையிலிருந்து நான் என்னுடைய மக்களுடைய நன்மைக்காக தான் யோசிக்க போறேன். ரொம்ப நன்றி ராஜகுமாரா, நான் உன்னை விடுதலை பண்றேன்.
உன்னுடைய உண்மையான மனைவி கிடைக்கிறதுக்காக நானும் உன்னை வாழ்த்துறேன். ரொம்ப நன்றி மகாராஜா. ராஜா அந்த வெள்ளப்புலிய விடுதலை பண்ணிட்டாரு. அந்த வெள்ளப்புலி இன்னொரு காட்டை நோக்கி போயிடுச்சு. இந்த தடவை வெள்ளப்புலி உத்தரப்பிரதேசத்துல ஒரு காட்டுக்கு போயிடுச்சு. அது பனி நிறைஞ்ச காடு. பனி அதிகமா இருந்ததுனால வெள்ளப்புலியால அந்த காட்டுல ஈஸியா ஒளிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த காட்டுலயாவது வெள்ளப்புலியால அதை பார்த்து பயப்படாத பொண்ணு இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். ஆனா எப்பவுமே எல்லா பொண்ணுங்களும் வெள்ளப்புலிய பார்த்த உடனே பயந்து ஓடிடுவாங்க. வெள்ளப்புலி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்புறம் ஒரு நாள் ராஜகுமாரி சம்யுக்தா அந்த காட்டுக்கு வந்தாங்க. அந்த ராஜகுமாரி ரொம்ப அழகானவங்க, ரொம்பவே திறமையானவங்க. காட்டு வழியா வந்ததுனால அவங்க காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் உள்ள போனாங்க. ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் கூட வந்தவங்க எல்லாம் எங்க பின்னாடியே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா நான் இன்னைக்கு இந்த காட்டோட அழகை ரசிச்சுக்கிட்டே இருக்க போறேன். ராஜகுமாரி சுமத்ரா அந்த குதிரையில இருந்து இறங்கி அந்த பனி காட்டுல ஓடி ஓடி விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. அவங்க ஓடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு புலியோட சத்தம் கேட்டுச்சு. புலியோட சத்தத்தை கேட்டதுமே ராஜகுமாரி சம்யுக்தா ஆர்வமாயிட்டாங்க. புலிய எப்படியாவது பார்க்கணும்னு நினைச்சாங்க. உடனே அவங்க முன்னாடி அந்த வெள்ளப்புலி வந்தது. ராஜகுமாரி ரொம்பவே தைரியமானவங்க. அவங்க அந்த புலிய நோக்கி அம்பெய்தாங்க. புலி அங்க இருந்து பாஞ்சி ராஜகுமாரி மேல வந்து நின்னது. அப்பவும் அந்த ராஜகுமாரி கொஞ்சம் கூட பயப்படவே இல்ல. இத பார்த்து வெள்ளப்புலி ரொம்பவே சந்தோஷப்பட்டது. வெள்ளப்புலி ராஜகுமாரி முன்னாடி உக்காந்தது. நீ ரொம்ப சமத்தா இருக்கியே, ஒரு பூனை மாதிரி போய் ரொம்ப அமைதியா உட்காந்துட்டியே. உன்ன மாதிரி சமத்தான உயிரினங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சம்யுக்தா பாசமா அந்த வெள்ளப்புலியோட தலைய தடவி கொடுத்தா. உடனே அந்த வெள்ளப்புலி ராஜகுமாரனா மாறிடுச்சு. ரொம்ப நன்றி ராஜகுமாரி. நான் உங்களுக்காக தான் ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டே இருக்கேன். கடைசியில நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க. நீ யாரு? நான் தக்ஷுலாவுடைய ராஜகுமாரன். எனக்கு ஒரு மந்திர பெண் சாபத்தை கொடுத்துட்டாங்க. ராஜகுமாரி சம்யுக்தாவுக்கு எல்லா கதையும் சொன்னான். ஒரு வழியா நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க. என்ன நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? நீங்க என்கிட்ட எல்லா உண்மையும் மறைக்காம சொல்லிட்டீங்க. வெள்ளப்புலி ஆனதுனால உங்களோட எல்லா பாவமும் அழிஞ்சு போயிடுச்சு. இப்போ நீங்க மொத்தமா மாறிட்டீங்க. அதனால உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு சம்மதம். ரொம்ப நன்றி. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தக்ஷிலா ராஜகுமாரனுக்கும் அந்த ராஜகுமாரிக்கும் கல்யாணம் ரொம்ப சந்தோஷமா நடந்தது. நீங்க என் கூட என்னுடைய ராஜ்யத்துக்கு வந்துடுறீங்களா? கண்டிப்பா. தக்ஷிலா ராஜகுமாரனும் அப்புறம் ராஜகுமாரி சம்யுக்தாவும் காட்டு வழி தக்ஷிலாவுக்கு போய்கிட்டு இருந்தாங்க. போற வழியில அவங்க காட்டுல அதே மந்திரக்கார பொண்ண பார்த்தாங்க. ரொம்ப நன்றி மாயா பெண்ணே. உங்களால தான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணைவி கிடைச்சிருக்கா. நான் இப்ப என்ன கத்துக்கிட்டேன்னா, வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னா ஒரு நல்ல மனைவி அமையணும்ன்றதுதான். ராஜகுமாரா, நான் நினைச்சது நடந்துடுச்சு. நீ உன்னோட ராஜ்யத்தை நல்லபடியா நடத்துற வேலைய பாரு. உங்களோட வாகனம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். 2 பேரும் அவங்கள வணங்கிட்டு சந்தோஷமா அங்க இருந்து போயிட்டாங்க. தக்ஷிலாவோட ராஜகுமாரன் தக்ஷிலாவுக்கு வந்துட்டாரு. வந்த உடனே அவருக்கு ராஜ பதவியும் கிடைச்சிடுச்சு. இப்போ அவரு ராஜாவாயிட்டாரு. அப்புறம் சம்யுக்தா அந்த கோட்டையோட ராணியும் ஆயிட்டா. இது மூலமா வாழ்க்கையில அவங்க ஒரு நல்ல கதையும் கத்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்ல விதமா தக்ஷிலா ராஜ்யத்தை அவங்க பார்த்துக்கிட்டாங்க.